Hello friends, welcome back to City Samayal. இன்னைக்கு நம்ம garlic red noodles தான் பண்ண போறோம். இப்போ பார்த்துட்டு இருக்கிறது காஷ்மீரி ரெட் சில்லி. இந்த ரெட் சில்லி தான் இந்த டிஷ்க்கு ரொம்ப மெயின் இன்கிரிடியன்ட். ஒரு 8 ல இருந்து 10 ரெட் சில்லில இந்த மாதிரி ஹாட் வாட்டர் நம்ம ஊத்தி ஒரு 5 நிமிஷம் இத அப்படியே வெச்சிரலாம். அதுக்கு அப்புறம் ஆறுனதுக்கு அப்புறமா இத வந்து நல்லா மிக்ஸி ஜார்ல போட்டு பேஸ்டா பண்ணி எடுத்துக்க போறோம். இந்த ட்ரை ரெட் சில்லி வந்து ஊறின தண்ணி வந்து நம்ம லாஸ்ட்டாக யூஸ் பண்ணிக்கலாம் டிஷ்ஷுக்காக. இப்போ இந்த மாதிரி நம்ம ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்தாச்சு. நூடுல்ஸ் செய்ய தேவையான வெஜிடபிள்ஸ் பார்த்திங்கன்னா கேப்சிகம், கேபேஜ், முட்டைக்கோஸ், வெங்காயம், பச்சை மிளகாய், அப்புறம் கேரட். உங்களுக்கு என்ன கலரில் வந்து கேப்சிகம் கிடைச்சாலும் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நூடுல்ஸ், இந்த மாதிரி பிளெயின் நூடுல்ஸ். இதோட பேக்கேஜ் பின்னாடி பார்த்திங்கன்னா எவ்வளோ நேரம் வேகணும்னு சொல்லிட்டு அதுலேயே போட்டிருப்பாங்க, பாயிலிங் எவ்வளோ நேரம் ஆகணும்னு. அதுக்கப்புறம் இந்த 3 சாஸ், ஒன்று வந்து டொமேட்டோ கெச்சப், சோயா சாஸ், அப்புறம் வினிகர். இப்போ நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் வந்து நூடுல்ஸ் வேக வைக்கிறதுக்கான அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி எடுத்துக்கலாம். தண்ணி நல்லா பாயில் ஆனதும் அது கூட தேவையான அளவு உப்பு, ஒட்டாமல் இருக்கிறதுக்காக நூடுல்ஸ் வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக ஒரு 2 ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துக்கலாம். அப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க நூடுல்ஸ். ஸோ இந்த நூடுல்ஸ் பார்த்திங்கன்னா 5 to 6 மினிட்ஸ்லேயே நல்லா வந்து வெந்துருச்சு. இப்போ பார்க்குறீங்க இல்லையா, நல்லா வெந்து வந்துருச்சு. அதை வந்து தண்ணி எல்லாத்தையும் ஃபில்டர் பண்ணி இந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி எடுத்ததுக்கப்புறம் திரும்பவும் நம்ம கூல் வாட்டரால் அதை ரின்ஸ் பண்ணணும். ஏன் இது பண்ணுறோன்னு பார்த்திங்கன்னா, சூடில் அது ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும். இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு அந்த ஹாட்டெல்லாம் இது போய் நூடுல்ஸ் ஒன்றோட ஒன்று பிரிஞ்சு நல்லா இந்த மாதிரி ஒட்டாமல் இருக்கும். ஸோ அதுக்காக தான் கூல் வாட்டரில் நம்ம ரின்ஸ் பண்ணி எடுத்துக்கிறோம். வாங்க இப்போ நம்ம வந்து தேவையான வெஜிடபிள்ஸ்லாம் ஆட் பண்ணி தாளிச்சிக்கலாம். கார்லிக் நூடுல்ஸுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா கார்லிக் தான். ஸோ ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து உங்களுக்கு எவ்வளோ ஃப்ளேவர் உங்களுக்கு பிடிக்குமோ அந்த அளவுக்கு நீங்கள் கார்லிக் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களால் எவ்வளோ மேக்ஸிமம் குட்டியாக கட் பண்ண முடியுமோ கட் பண்ணிக்கோங்க. ஸோ கொஞ்சமாக கார்லிக் போட்டதுக்கப்புறம் கார்லிக் வந்து நல்லா ஒரு டீப் ஃப்ரை ஆகணும். அப்போ தான் நம்ம நூடுல்ஸ் சாப்பிடும்போது அந்த கார்லிக் ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இந்த அளவுக்கு நமக்கு ஃப்ரை ஆகி வரணும். கார்லிக் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்ச அந்த ரெட் சில்லி பேஸ்ட்டை இதோட ஆட் பண்ணிக்கலாம். இதுவும் இந்த கார்லிக்கும் சேர்ந்து நமக்கு நூடுல்ஸ்க்கு ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கு தகுந்தாப்பில் ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து காஷ்மீரி ரெட் சில்லின்றதால காரம் வந்து உங்களுக்கு அவ்வளோவா இருக்காது, பட் கலர் வந்து நல்லா வரும். நீங்கள் எல்லாமே நீங்கள் ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நல்லா வந்து நமக்கு ஃப்ளேவர்லாம் நல்லா அதை ரா ஸ்மெல்லாம் போயிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச ஆனியன் சேர்த்துக்கலாம், கூடவே பச்சை மிளகாய். ஸோ இது ரெண்டையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ நம்ம நீல நீளமாக கட் பண்ணி வச்ச வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். கேரட், கேப்சிகம். இந்த நூடுல்ஸ் வந்து கிட்ஸுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஏன்னா நம்ம எல்லா கலர்ஃபுல்லாக கொடுக்குறோம் இல்லையா, கலர்ஸ்னாவே குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் கேபேஜ். உங்களுக்கு கேபேஜ் பர்பிள் கலர் கேபேஜ் கிடச்சா கூட இன்னுமே ரொம்ப நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பார்க்க. ஸோ இது எல்லாமே நல்லா நமக்கு குக் ஆகணும். நூடுல்ஸில் போடக்கூடிய வெஜிடபிள்ஸ் பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்ப ஓவர் குக் ஆகக்கூடாது. ஸோ ஓரளவு ஹாஃப் குக் ஆனால் போதும். காய்கள் வேகிறதுக்கான அந்த சால்ட்டையும் நம்ம கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். ஸோ வெஜிடபிள்லாம் நமக்கு நல்லா குக் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற நூடுல்ஸை ஆட் பண்ணிடலாம். இந்த மாதிரி நூடுல்ஸை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த 3 சாஸையுமே நம்ம ஆட் பண்ணிடலாம். சோயா சாஸ்,
டொமேட்டோ ஸ்கெட்சப். எனக்கு வந்து லெமன் இல்லை, லெமன் இருந்தால் லெமன் யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லைனா வினிகர், ஒரு ஸ்பூன் வினிகர் போட்டு இந்த 3த்தையும் சேர்த்து நமக்கு நல்லா இது மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு 2 ஃபோர்க் வச்சு நல்லா நம்ம கலரி விடும்போது நமக்கு ஓவராலாக நமக்கு எல்லா சாஸு அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் நல்லாவே மிக்ஸ் ஆகும். நூடுல்ஸ் உங்களுக்கு ட்ரையாக இருக்குதுன்னு ஃபீல் பண்ணிங்களா, நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த ரெட் சில்லி அந்த வாட்டரை வந்து இதில் ஆட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்து இதோட மிக்ஸ் பண்ணும்போது நமக்கு டெக்ஸ்சர் நல்லா கிடைக்கும். கண்டிப்பாக இந்த கார்லிக் ரெட் நூடுல்ஸை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சிட்டி சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எப்படி இருக்குங்க? ரிஸ்க் எடுக்கலாம், எனக்கு ரஸ்க் சாப்பிடுற மாதிரி.